பாகிஸ்தானுடைய வரலாற்றுல இது வரைக்கும் 999 தடவை அடுத்தவன் காலில் விழுந்திருப்பாங்க, சரணடைஞ்சிருப்பாங்க. இந்த தடவை நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் காலில் விழுந்திருக்காங்க. ஸோ அபிஷியலா 1000வது தடவை 1000th டைம் பாகிஸ்தான் சரண்டர் ஆகியிருக்காங்க. ஒரு 2-3 நாளாவே பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபைட் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. பாகிஸ்தானுடைய போஸ்ட் ஆப்கானிஸ்தான் கைப்பற்றது, ஆப்கானிஸ்தான் ராணுவத்தை பாகிஸ்தான் வீரர்கள் கொல்வது என்று இந்த ஃபைட் போயிட்டே இருந்தது. அப்படியே நேத்துக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட நம்ம சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம், போர் நிறுத்திக்கலாம் என்று கெஞ்சிருக்காங்க. இதை ஆப்கானிஸ்தானுடைய கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஜெபஹுல்லா என்பவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் தன்னுடைய படை வீரர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் அடுத்த ஒரு ப்ரொவகேஷன், சீஸ் ஃபயர் வயலேஷன் பாகிஸ்தான் பண்ணாத வரைக்கும், அந்த தரப்புல இருந்து தாக்குதல் நடக்காத வரைக்கும் நம்ம இப்போதைக்கு தாக்க வேண்டாம், எல்லாரும் பின்வாங்குங்கள் என்று ஆப்கான் படைகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான்ல ஒரு சீஸ் ஃபயர் நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மணி முதல் அமல்ல இருக்கு. இப்போதைக்கு சீஸ் ஃபயர் அமல்ல இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் வயலேஷன் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு கடுமையான ரிட்டாலியேஷன் நிச்சயமாகவே இருக்கும். இது வரைக்கும் பார்த்திருப்போம், எத்தனையோ முறை பாகிஸ்தான் வந்து சரணடைஞ்சிருக்கு. ஆனா இந்தியா போன்ற ஒரு மாபெரும் சக்தி கிட்ட, ஒரு அணு ஆயுத நாட்டுக்கிட்ட, ஒரு மிலிட்டரி மைட் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் கிட்ட அவங்க சரணடைறாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு, ஐயா சாமி முடியல என்று. ஆனா நாங்க தான் உலகம் தலை சேர்ந்த ராணுவத்தை கொண்டிருக்கோம் என்று பெருமை வைத்துக் கொள்ளக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட போய் தயவு செஞ்சு சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம் என்று கெஞ்சுவது எவ்வளவு வேடிக்கை தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. சோ வெற்றிகரமாக 1000 முறை மண்டியிட்ட பாகிஸ்தானுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வரலாற்றுல உங்களை எல்லாம் மறக்கவே முடியாது. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா தி லார்ஜஸ்ட் எவர் மிலிட்டரி சரண்டர் எப்ப நடந்ததுன்னா 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் 93,000 வீரர்கள் இந்தியாவுடைய ராணுவத்திடம் சரணடைந்தார்கள். பங்களாதேஷ் புதிய நாடாக உருவானது. அப்ப முதல் இப்ப வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து ஆப்கானிஸ்தான் போர் வரைக்கும் போர் வேணாம். ஆனா இவங்க இங்க இருந்து போய் காபூல்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வருவாங்க, யார் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வருவாங்க, அவன் திருப்பி அடிச்சோன்னே ஐயா என்ன விட்டுருங்க. பெஹல்காம்ல போய் தீவிரவாதி ஏவி விட்டு டெரரிசம் பண்ணுங்கன்னு ஏவி விடுவாங்க. இந்தியா திருப்பி அடிச்சோன்னே ஐயா விட்டுருங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் அக்ரஷன் கொடுத்துட்டு அப்படியே பேக் அடிச்சு எங்களை விட்டுருங்க, மன்னிச்சிருங்க என்று அப்படியே காலில் விழ வேண்டியது இது பாகிஸ்தானுடைய ரத்தத்துல இருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம் மீண்டும் பாகிஸ்தான் ஏதாவது மிஸ் அட்வென்ச்சர் செய்தால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று அறிவிச்சிருக்காங்க. சோ பார்ப்போம் இந்த சீஸ் ஃபயர் எவ்வளவு நாளைக்கு அமல்ல இருக்கு, இது வயலேட் ஆகுமா என்று பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன டவுட்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் வந்து நான் அடுத்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் நிறுத்த போறேன், அப்படி மட்டும் நிறுத்திட்டா நான் இது வரைக்கும் 9 போரை தடுத்து நிறுத்திருக்கேன், திஸ் இஸ் மை 9th வார் பீங் ஸ்டாப் அப்படின்னு சொன்னாரு. இன்னுமே அவர் கிரெடிட் எடுக்கல. ஒருவேளை தூக்கத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். யாராவது அவரை எழுப்பி தல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் நின்று போச்சு, சீக்கிரமா போய் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கிரெடிட்லாம் எடுத்துக்கோங்க, அப்பதானே நமக்கு அடுத்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லாம இருந்திருக்காங்க நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் வருவார் பாருங்களேன், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்று. ஏன்னா வாயை திறந்தாலே போய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அத எல்லா செய்தி சேனல்களும் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? பிரதமர் மோடியை பத்தி மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட போய் நாங்க வந்து, அதாவது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காது என்று அஷ்யூர் பண்ணிருக்காராம் மோடி. இத ட்ரம்ப் அவர்கள் அவர் பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போறேன், ஒரு பிரேக்கிங் பாம் போட போறேன், இனிமே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காது, சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிடுவாங்க என்று சொன்னதோட புதின் வந்து சீக்கிரமா இந்த வாரை ஸ்டாப் பண்ணணும், அப்பாவி பொதுமக்களை அவர் கொன்றுகிட்டு என்றும் பேசியிருக்காரு. And he's assured me there will be no oil purchased from Russia. I don't know, maybe that's a breaking story. Can I say that? Would you say? There will be no oil. He's not buying his oil from Russia. It started. You know, you can't do it immediately. It's a little bit of a process. But the process is going to be over with soon. And all we want from President Putin is stop this. Stop killing Ukrainians and stop killing Russians, because he's killing a lot of Russians. Again, it doesn't make him look good. It's a war that he should have won in 1 week, and he's now going into his 4th year. That does not make this big so-called war machine look good. டொனால்டு ட்ரம்ப்புக்கு இது புதுசு இல்ல. இது மாதிரி நிறைய ஆதாரம் இல்லாத கிளைம்ஸ் நிறைய வச்சிருக்காரு. நான் தான் அந்த போர் நிறுத்தினேன், இந்த போர் நிறுத்தினேன், நேத்துக்கு அவர் என்ன இதை சொன்னாரு, அதுக்கு அடுத்த நாள் அவர் என்ன பாராட்டினாரு, அதெல்லாம் நிறைய உலக தலைவர்கள் மறுத்திருக்காங்க. எதெல்லாம் ட்ரம்ப் ஒரு கிளைமா வச்சிருக்காரோ அது எல்லாத்தையுமே வந்து பொய் என்று நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மோடி என்கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க ஆயில் வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காரு என்று டொனால்டு ட்ரம்ப் சொன்னதற்கு அவர் ஆதாரம் கொடுக்கல. சோ பேஸ்லெஸ் ஆன இந்த டொனால்டு ட்ரம்ப்னுடைய கிளைமுக்கு இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர்
டெனிஸ் என்பவர் பதிலளிச்சிருக்காரு. அதை தவிர நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து டொனால்டு ட்ரம்புக்கு பதில் அளிச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, ரஷ்யன் அம்பாசிடர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. இந்தியா எங்களுடைய மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர். 1/3 of Indian oil imports are from Russia. We are importing 1/3 of our oil requirements from Russia. அப்படி இருக்கும்போது எப்படி ரஷ்யா கிட்ட நம்ம முற்றும் முதலமாக வாங்க மாட்டோம் என்று மோடி சொல்லியிருப்பாரு. இத்தனைக்கும் தாண்டி இந்த ட்ரம்ப் டாரிஃப் போட்ட போதே மயங்காத இந்தியா, நீங்க இவ்வளவுனா டாரிஃப் போட்டுக்கோங்க, நாங்கள் எங்களுடைய எனர்ஜி ப்ரொக்யூர்மெண்ட்டை அதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் என்று சொன்ன இந்தியா இப்ப எப்படி சும்மா போற போக்குல ட்ரம்ப் கிட்ட நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் ரஷ்ய தூதர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. We are the most trusted energy partner of India. We are the most trusted energy partner of India என்கிறாரு. ஏன்னா நீங்க பாருங்க, ரஷ்யா நமக்கு தொடர்ச்சியாக கன்செஷன் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் பிரஷருக்கு அடிபணியாமல் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க நமக்கு அவ்வளவு டிஸ்கவுண்ட் மேல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த வாரம் ஒரு $1 கன்செஷன் ரேட்ல கொடுக்குறாங்கன்னா அடுத்த வாரம் இன்னும் $2 கம்மியா கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் இன்னுமே ஒரு $2 கம்மியா கொடுக்குறாங்க. இப்படி $7 முதல் $8 வரைக்கும் சமீப சில வாரங்கள்லயே நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க ரஷ்யா. சோ ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் பார்ட்னராக இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எண்ணெய் வாங்க கூடாது என்று சொல்வதற்கு எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று டிக்டேட் பண்ணுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. We are world's 1/5 population, world's fastest growing economy and a bright spot. And most importantly, this is Modi's India. Nobody can dictate terms. இதே மாதிரி ஒரு துணியில தான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. இட்ஸ் பீன் அவர் கன்சிஸ்டன்ட் priority to safeguard the interests of the Indian consumer in a volatile energy scenario. எங்களுடைய நுகர்வோரோட இன்ட்ரெஸ்ட் நாங்க பாதுகாப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூசகமாக நாங்க யார்கிட்ட இருந்து எனர்ஜி வாங்கணும், யார்கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும், நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பாருங்க என்று சொல்றதாக தான் பொருள். இந்த ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காரு, அவர் தான் என்ன பேசுகிறார் என்பதை உணராம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இன்னொரு உதாரணம் கிடைச்சிருக்கு. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பதிலாக ஈரான் பாகிஸ்தான் போர் என்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு நாளா? நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்துட்டு ஈரான் பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு, ரெண்டு பேரும் நியூக்ளியர் பவர், ரெண்டு பேர்கிட்ட போய் என்ன சொன்னது தெரியுமா? 200% டாரிஃப் போடுவாங்க மேல, மரியாதை நடந்துக்க அப்படின்னு சொன்ன உடனடியாக போரை நிறுத்திட்டாங்க. இத பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்களே, ஆஹா டொனால்டு ட்ரம்ப் தான் லட்சக்கணக்கான உயிரை காப்பாத்திருக்காரு, டொனால்டு ட்ரம்புக்கு நன்றின்ட்டு என்ன பாராட்டி இருக்காரு, ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. Security. If we don't have tariffs, we're not going to have national security. As an example, if you look at Pakistan and Iran, I told them I was in the midst of negotiating a trade deal with Iran, and Pakistan was going to be in line. And because of tariffs, they all want to negotiate much differently. We're making a good deal. And then I heard that they're shooting at each other. And I said during one of my conversations, are you guys going to go to war? 2 nuclear powers we are thinking about. I said, here's the deal. You go to war, I'm going to put a 200% tariff. I'm going to stop you from doing any business in the United States. I said it to both of them. Within 24 hours, the war ended. That would have been a nuclear war. And again, the Prime Minister of Pakistan, who was here 2 weeks ago, said that man saved many millions of lives in front of a whole group of people because he thought it was going to be war. But when it came to war or having to pay massive tariffs, the tariffs overrode. That's why it's so important. Not only the money, we're taking in trillions of dollars, not only the money, the power to keep peace, the power to be used for good is enormous. ஸோ இவ்வளோ மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், மென்டல் செக்அப் பண்ணுங்க. யூ நீட் அ மென்டல் செக்அப். ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர், ரெண்டாவது அப்சஷன். இந்த நோபல் பீஸ் பிரைஸ் மேலே அவ்வளோ அப்சஷன். ரெண்டுத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. சீக்கிரமா நல்ல வைத்தியரை பார்த்து குணமடையுங்க. உலக நன்மைக்கு அது வந்து வழிவகுக்கும், உலகத்துக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட தவறுகளால உலகத்துல பல பேர் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. டாரிஃப்ங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, ட்ரேட் வாருங்கிறீங்க. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல மன நிம்மதியை, குழப்பமில்லாத ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை கொடுக்கட்டும். அப்பதான் உலகத்துல இன்னும் மேல மேல பிரச்சனை வளராம இருக்கும். அந்த ஒரு பிரார்த்தனையோட விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக.